அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, தினமொரு தேர்வுல வரலாறு இந்த சாப்டர்லேருந்து, அந்த சப்ஜெக்ட்ல இருந்து எல்லா கொஷின்ஸும் மிக்ஸ்டா இருக்கும். ஸோ, அதில ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. காளிதாஸ் யாருடைய ஆட்சி காலத்துல இருந்தார்? முதலாவது கேள்வி. காளிதாஸ் யாருடைய ஆட்சி காலத்துல இருந்தாரு? செகண்டு, சிந்து சமவெளி பின்வருவனவற்றில் சிந்து சமவெளி நகரத்தினுடைய துறைமுக நகரம் எது? இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 3வது கேள்வி, சிந்துவெளி நகரத்தினுடைய வடகோர குடியிருப்பு எது? 4வது தன்வந்திரி யார்? அப்புறம் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2, குமாரகுப்தா இவங்களுடைய கம்பேனியன்ஷிப் போட்டு, கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, அவங்க இந்த மன்னருடைய அம் மனைவியினுடைய பெயர் என்ன? அல்லது ராணியினுடைய பெயர் என்ன? அப்படின்றத அதில குடுத்துருக்குறாங்க. நீங்க அந்த பேர வந்து சரியான பேர் எடுத்து எழுதணும். 6வது கேள்வி, குப்த வம்சத்தை நிறுவியவர் யாரு? 7வது கேள்வி, சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார்? பழந்தமிழோடு தொடர்புடையது யார்? அப்படின்றத நம்ம எழுதணும். 8வது, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. சிந்துவெளி நாகரிகத்தை குறித்து 4 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்குறாங்க. இதில பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரை அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன. சிந்துவெளி சமவெளி ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். இந்த 4ல எது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பொருந்தாதது அப்படின்றத நீங்க எடுத்து எழுதணும். 9வது கேள்வி பாருங்க. குப்தர் காலத்தில் வட இந்திய வர்த்தகத்தை கையாண்ட துறைமுகம் எது? 10வது கேள்வி, அஜந்தா குகை ஓவியங்கள் யார் காலத்தை சேர்ந்தவை? 11வது கேள்வி, குப்த பேரரசு பின்வருவனவற்றில் யாருக்கு வரியில்லா விவசாய நிலங்களை வழங்கியது? சரிங்களா? வரி இல்லாத விவசாய நிலத்தை வழங்கியது யாருக்கு வழங்கியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 12, அடிமையின் அடிமை அப்படின்றது அழைக்கப்பட்டவர் யாரு? 13, துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யாரு? 14, போலோ விளையாடிய பொழுது குதிரையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த டெல்லி சுல்தான் யாரு? 15வது கேள்வி, குதிப்பினார் எனும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் யாரு? 16, பண்டைய இந்தியாவில் நீர்ப்பாசன வரி என்று அழைக்கப்பட்டது எது? சிந்து நகரத்தினுடைய அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களினுடைய சரியான காலவரிசை எழுதுங்க. அதாவது எது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்ற அந்த அட்டவணையை பேஸ் பண்ணி நீங்க எழுதணும். அடுத்து 18வது கேள்வி, ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹராப்பாக்களினுடைய புற காவல் நிலையமாக இருப்பது எது? ஆப்கானிஸ்தானுடைய வர்த்தகத்துல மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹராப்பாக்களுடைய புற காவல் நிலையமாக இருப்பது எது? 19, பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நகரத்தினுடைய பெயர் என்ன? நகரத்தினுடைய பெயர் என்ன? கடைசி, இந்தியாவுக்கான பாக்யானுடைய பணி டேஸ் ஆகும். ஸோ 20 கேள்விகள் இதில் இருக்குது. ஆப்ஷன்ஸ் அதிலே இருக்கு. நீங்க இந்த கொஷின்ஸ் எழுதி பாருங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே பிடிஎஃப் லிங்காவே நான் கொடுக்குறேன். நீங்க அதை ஓப்பன் பண்ணி நீங்க அதை டெஸ்ட் எழுதி பாருங்க. டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஆன்சர் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில். நீங்கள் எக்ஸாம்ஸ் வரப்போகிறதுனால குரூப் 4 எக்ஸாம்ஸ் ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.